இந்த அரசாங்கம் சொன்ன எந்த வேலை திட்டங்களையும் இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. தென்னிலங்கை மக்களை எவ்வாறு கையாள்வது என்பதற்குரிய உத்திகள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதில் கூட ஒரு தமிழரை உருவாக்குவதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை கூட இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. குறைந்தது குறுங்கால வேலை திட்டங்களையாவது இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். தமிழ் மக்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது என்பதில் மட்டும் இவர்களுக்கு ஒற்றுமை இருக்கிறது. மற்ற விடயங்களில் எல்லாம் நாங்கள் அடிபட்டுக் கொள்வோம். அவர்களிடம் மிக முக்கியமாக ஈழத்தமிழர் பிரச்சனையோட பேச்சு அவர்களிடம் இல்லை. எங்கேயுமே ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றோம் என்ற ஒரு வார்த்தை கூட கிடைக்கவில்லை. சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். கிளீன் ஸ்ரீலங்கா என்று அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் மற்றும் ஆதரவு கருத்துக்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றது. விரைவில் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் இந்த அரசாங்கத்தினால் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சமகால அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக விவாதிப்பதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் திரு ஹரிஹரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சீன விஜயம் தொடர்பாக, ஜனாதிபதியினுடைய சீன விஜயம் தொடர்பாக என்ன நினைக்கின்றீர்கள்? சில நாட்களுக்கு முன்னர் இந்திய விஜயத்தை முடித்திருந்தார். இப்பொழுது இந்த அணுகுமுறை எவ்வாறான விளைவுகளை எதிர்காலத்திலே தோற்றுவிக்கும்? சமூக மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இலங்கை அரசியலை எப்போதுமே இலங்கை அரசுகள் தீர்மானிப்பதில்லை என்ற ஒரு நிலைமை அன்றிலிருந்து இன்று வரை காணப்படுகிறது. இலங்கையின் புவியியல் அமைவிடம், இலங்கையில் காணப்படுகின்ற பல்வேறு தேவைகள், பல்வேறு வளங்கள், பல்வேறு அதன் பண்பாட்டு பாதைகள் மற்றும் மேற்கத்திய முதலாளித்துவ சக்திகளுக்கும் கீழத்திய முதலாளித்துவ சக்திகளுக்கும் இருக்கின்ற அதிகார விரிவாக்க போட்டிகளின் அடிப்படைகள் என பல காரணங்களை இந்து சமுத்திர பிராந்தியத்திலே இலங்கையின் இருப்பை இன்று வரை ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த மேற்கத்திய முதலாளித்துவ சக்திகளுக்கும் கீழத்திய முதலாளித்துவ சக்திகளுக்கும் இடையிலான அதிகார போட்டியில் இலங்கையை ஒரு மிக முக்கியமான ஒரு தளமாக ரெண்டு தரப்புகளும் பயன்படுத்தி கொண்டன. இந்த வரலாற்றிலே அவர்கள் பல்வேறு வகையான துடும்புச்சீட்டுகளை பயன்படுத்தியிருந்தார். குறிப்பாக 87ஆம் ஆண்டு இலங்கை மேற்கத்தேச சக்திகளின் பிடிகளில் செல்லக்கூடாது என்பதை தடுப்பதற்காக கூட பல்வேறு ராஜதந்திர செயற்பாடுகளை அன்றைய அரசாங்கம் மேற்கொண்டது. அன்றைய வெள்ளாதிக்க சக்திகள் மேற்கொண்டிருந்தன. குறிப்பாக வெளிப்படையான உண்மை இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தமாக இருக்கலாம், அல்லது 13ஆம் திருத்தமாக இருக்கலாம், அல்லது ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் இந்த பிராந்திய வெள்ளாதிக்க சக்திகள் தங்களுடைய ராஜதந்திர நலனுக்காகவும், தங்களுடைய ராஜதந்திர தேவைகளுக்காகவும், தங்களுடைய வெள்ளாதிக்க விரிவாக்க போட்டிகளுக்காகவும், அதற்காக இலங்கையை கையாள்வதற்காகவும் தான் பயன்படுத்தி கொண்டனர். குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் சம்பந்த விவகாரங்களை கூட அன்றிலிருந்து இன்று வரை இந்த வெள்ளாதிக்க சக்திகள் அதற்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தன. பல்வேறு வகையான தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன. பல்வேறு வகையான இலங்கைக்கு எதிரான தீர்மானங்களாக இருக்கலாம், இலங்கைக்கு ஆதரவான தீர்மானங்களாக இருக்கலாம், அல்லது இலங்கை இணையரசனை வழங்கிய தீர்மானங்களாக இருக்கலாம், அல்லது இலங்கையை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டிருப்பது தீர்மானங்களாக இருக்கலாம், அல்லது இத்தகைய வெள்ளாதிக்க சக்திகளின் ராஜதந்திர முடிவுகளாக இருக்கலாம். இந்த அடிப்படை நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் நிறுவப்பட்டது. அந்த வகையிலே எமது நாட்டிற்கு மிக அண்மையில் இருக்கின்ற இந்தியாவிற்கும் அத்தகைய பிராந்திய நலனும் பிராந்திய விரிவாக்கமும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதற்காக அவர்கள் இலங்கையை கையாள்வதற்குரிய தேவை அவர்களிடம் இருக்கிறது. அதற்காக அன்றிலிருந்து இன்று வரை பல்வேறு வகையான துரும்புச் சீட்டுகளை அவர்கள் பயன்படுத்த முற்பட்டார்கள். குறிப்பாக 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது, அல்லது பூமாலை படுநடவடிக்கை என்ற பெயரில் இலங்கை வான்பரப்புக்குள் அத்துமீறி புகுந்து இந்திய போர் விமானங்கள் உணவுப் பொட்டலங்களை வீசியது தொடக்கம் பல்வேறு வகையான இந்திய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் வரை இந்தியாவின் பிராந்திய நலனுக்காகவும் இந்தியாவின் பிராந்திய விரிவாக்கத்திற்காகவும் தான் செயற்படுத்தப்பட்டது. ஆனால் ஆகவே ஈழத்தமிழர்களின் இருப்புக்கான அந்த சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை, அவர்கள் நியாயமான அரசியல் அபிலாசைகளை இந்த வெள்ளாதிக்க சக்திகள் மிக லாபகரமாக ராஜதந்திர ரீதியாக
அவர்கள் தங்களுடைய ராஜதந்திர தேவைகளுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். அதாவது ஈழத்தமிழர்கள் மத்தியிலே காணப்பட்ட அந்த ராஜதந்திர முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்குரிய புத்திஜீவி கட்டமைப்புகளின் வெற்றிடம் அவர்கள் தமது தேவைகளுக்காக இன்று வரை அதனை பயன்படுத்தி நாங்கள் பாரிய ஒரு ஒரு பேரழிவை சந்தித்த ஒரு இனமாக மாற வேண்டிய அல்லது இன்று ஒரு அரசியல் வறுமையை சந்தித்திருக்கின்ற ஒரு இனமாக நாங்கள் தள்ளப்பட வேண்டிய இது நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆகவே அவர்கள் தொட்டிலையும் கிள்ளிவிட்டு பிள்ளையை ஆட்டுகின்ற இந்த அரசியல் வியூகத்தினை அவர்கள் கையாண்டார்கள். அரசியல் என்பது ஆண்டிலிருந்து இன்று வரை அதிகாரத்திற்கான போராட்டமாகத்தான் இருந்து வருகிறது. அவர்கள் அதிகாரத்திற்காக ஈழத்தமிழர்கள் பிரச்சனை கையாள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு அரசாங்கங்களுடன் அவர்கள் தொடர்புகளை மேற்கொள்வார்கள். இலங்கையை வழிக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு வகையான ராஜதந்திர முஸ்தீப்புகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். குறிப்பாக இலங்கையின் கடந்த கால வெளியுறவு கொள்கையின் வரலாறு எடுத்து நோக்கினால் 2 கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய 2 கட்சிகள் இலங்கையிலே மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் இலங்கையை ஒரு இருகட்சி ஆதிக்க முறைகளோட நாடாக இலங்கையின் கட்சி முறைகளை ஆய்வுக்குட்படுத்துகின்ற அரசியல் ஆய்வாளர்களும் அரசியல் நிபுணர்களும் அடையாளப்படுத்தி வந்தார்கள். ஆனபோதிலும் 2015ஆம் ஆண்டு 2 கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைத்துக் கொண்டன. அதன் பிறகு ஒரு பாரிய ஒரு அரசியல் அமைப்பு நெருக்கடி ஏற்பட்டது. அதன் பிறகு அதன் பிறகு பாரிய ஒரு அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாரிய ஒரு குற்றத்தாக்குதல் நடத்தப்பட்டது. அதன் பிறகு கோட்டபாயா தலைமையிலான அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆணையுடன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டது. அதன் பிறகு அவர் யாரால் கொண்டு வரப்பட்டார்களோ அவர்களால் வெளியேற்றப்பட்டார். அங்கே அவரை வெளியேற்றுவதற்கும் சில சர்வதேச நிகழ்ச்சியினர்கள் காணப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் கூட முன்வைக்கப்பட்டன. அதாவது சர்வதேச நிகழ்ச்சிகளின் பின்னணி இல்லாமல் ஒரு நாட்டின் ஜனாதிபதியை வெளியேற்றுவதற்குரிய ஒரு போராட்டத்தை கட்டமைத்திருக்க முடியாது என்றதை இந்த அறகல போராட்டத்தை ஆய்வுக்குட்படுத்திய பல்வேறு ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் ஒன்று இலங்கையிலே தமக்கு சார்பான ஆட்சியாளர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், அல்லது ஆட்சியாளர்களை மக்கள் தெரிவு செய்தால் அவர்களை எவ்வாறு தமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு தமது ராஜதந்திர தேவைகளையும் ராஜதந்திர நலன்களையும் ராஜதந்திர நோக்கங்களையும் அடைவதற்குரிய உத்திகளை அவர்கள் வகுத்திருக்கிறார்கள். சீன விஜயத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் ஏனைய அரசாங்கத்தினுடைய தலைவர்கள், அதாவது கடந்த கால அரசு தலைவர்கள் அரசியலுக்காக தமிழர்கள் பிரச்சனையை கையாள்வதற்கு, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தமிழர்கள் பிரச்சனையை கையாண்டதனால் அவர்கள் இவ்வாறான விஜயங்களை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் இப்பொழுது பிரச்சனை இல்லை என்று கூறப்படுகிறது, அல்லது இந்த அரசாங்கம் தமிழர்களினுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்குகின்ற அல்லது அனைவரும் சமம் என்று கூறுகின்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்றது. ஆகவே சீனாவை எதற்காக இவர்கள் சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது? குறிப்பாக தற்போது 159 ஆசனங்களுடன் ஆட்சிப்பிடம் இருக்கின்ற இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் கட்சியானது தன்னுடைய வெளியுறவு கொள்கையாக அணிசேரா கொள்கையைத்தான் தெரிவு செய்திருக்கிறது. அதனை இலங்கையின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அந்த தரப்புகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன. நாங்கள் இந்தியாவையும் இந்தியா சார்ந்த மேலத்தேச முதலாளித்துவ சக்திகளையும் சாராமல், சீனா சார்ந்த கீழத்தேச முதலாளித்துவ சக்திகளையும் சாராமல் எல்லா தரப்புகளையும் அரவணைத்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு வெளியுறவு கொள்கையை தான் தீர்மானித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால் 2 தரப்புகளையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இவர்களுக்கு காணப்படுகிறது. ஏனால் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை மிக முக்கியமாக இந்த 2 அதாவது ஏற்கனவே 2 தரப்புகளையும் இலங்கையிலே மிக ஆழமாக வேரூன்றிவிட்டன. அது வெளிப்படையான உண்மை. சீனாவும் மிக ஆழமாக வேரூன்றிவிட்டது, அமெரிக்காவும் மிக ஆழமாக வேரூன்றிவிட்டது. பல்வேறு வகையான வேலை திட்டங்களில் அவர்கள் இலங்கையில் பல்வேறு இடங்களில் மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் ஃபோர்ட் சிட்டியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பலாலை யாழ்ப்பாணத்திற்கின்ற பலாலை ஏர்போர்ட்டாக கூட இருக்கலாம். பல்வேறு வேலை திட்டங்களையும் மேற்கொள்கிறார்கள். ஆகவே இவர்கள் தெளிவாக தற்போது ஆட்சி பீடம் இருக்கின்ற தரப்பு
தெளிவாக ஒரு அணிசேரா கொள்கையை வடிவமைத்து கொண்டு நாட்டினை எவ்வாறு பொருளாதார ரீதியாக முன்னேற்றலாம் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவர்களிடம் மிக முக்கியமாக ஈழத்தமிழர் பிரச்சனையோட பேச்சு அவர்களிடம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் குறிப்பாக ஜனாதிபதி இந்திய விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இந்திய விஜயத்திலே ஜனாதிபதியும் அனுரகுமார திசநாயக்கவும் இந்திய பிரதமரும் இணைந்து வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையிலே எங்கேயுமே ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்றோம் என்ற ஒரு வார்த்தை கூட கிடைக்கவில்லை. நாங்கள் அதை நம்புகிறோம், இலங்கை அதனை நிறைவேற்றும் என நாங்கள் நம்புகிறோம், இலங்கை தனது அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வார்த்தை தான் அவர்கள் கையாண்டார்கள். ஆகவே இலங்கை அரசியலமைப்பிலே 13ஆம் திருத்தம் காணப்படுகிறது. ஆகவே 13ஆம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தல் என்ற அடிப்படையிலும் சில கோட்பாட்டாளர்களும் சில அரசியல் ஆய்வாளர்களும் சில அரசியல் செயற்பாட்டாளர்களும் பல்வேறு ராஜதந்திர ஆய்வாளர்களும் அதனை புலன்கொள்ளல் செய்கிறார்கள். ஆன போதிலும் வெளிப்படையாக எந்த சந்தர்ப்பத்திலும் சொல்லவில்லை. ஆனால் ஏனைய அனைத்தும் பொருளாதார சார்ந்த இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பொருளாதார இணைப்புகள், பொருளாதார உறவுகள் சார்ந்த விஷயங்களாக காணப்படுகின்றன. குறிப்பாக ரயில்வேக்கான சிக்கல்களை நிறுவுதல், ஏனைய பல்வேறு இடங்களிலே பல்வேறு வகையான உதவி திட்டங்களை வழங்குதல், பல்வேறு வகையான வர்த்தக கல்வி மேம்பாடாக இருக்கலாம், சுகாதார மேம்பாடாக இருக்கலாம், அல்லது பொருளாதார மேம்பாடாக இருக்கலாம், அல்லது கைத்தொழில் துறைக்கான மேம்பாடாக இருக்கலாம். இத்தகைய மேம்பாடுகளுக்கான உதவிகளையும் ஒப்பந்தங்களையும் ப்ரொஜெக்டுகளையும் இலங்கைக்கு வழங்குவதற்குரிய வேலை திட்டங்களும் அதற்கான உடன்பாடுகள் அங்கு எட்டப்பட்டதாக அந்த கூட்டறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களிடம் ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி எந்த உரையாடலும் இல்லை. ஆகவே இந்தியாவுக்கு இப்போது கிளியரான நிலைப்பாடு வந்துவிட்டது. தற்போது இலங்கையை கையாள்வதற்கு ஈழத்தமிழர் பிரச்சனை திரும்புச் சுற்று தற்போதைய சூழலில் தேவையில்லை. ஆகவே இந்தியா மிக கிளியராக இருக்கிறது, நாங்கள் பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு இலங்கையை கையாளலாம். தற்போதைய சூழலில் தற்போது இந்தியாவை பொறுத்தவரையில் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் தென்னிலங்கை மக்கள் வெறும் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சிஸ்டம் சேஞ்சை கூட முழுமையாக எதிர்பார்க்கவில்லை. சிஸ்டம் சேஞ்ச் தான் இன்றைக்கும் அறகலையை தொடர்ந்திருக்கும். இன்று வரை சிஸ்டம் சேஞ்ச் நாட்டில் ஏற்படவில்லை. இந்த அரசாங்கம் சொன்ன எந்த வேலை திட்டங்களையும் இன்றைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் முறைமை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். மிக முக்கியமாக ஒரு மறுசீரமைப்பு செய்வோம் என்று சொன்னார்கள். 2016ஆம் ஆண்டு நல்லாட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பை நாங்கள் மறுசீரமைப்பு செய்து மீண்டும் அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். மற்றும் கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கைகள் போன்ற பல்வேறு கொள்கைகள் உடனடியாக மாற்றம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் சம்பந்தமான சட்டங்களை உடனடியாக மாற்றங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். பல்வேறு வகையான கொள்கை மாற்றங்களை இவர்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். எதையுமே இவர்கள் இதுவரை அது சம்பந்தமான எந்த வேலை திட்டங்களை இவர்கள் மேற்கொண்டதாக இல்லை. கடந்த காலத்தில் சீன தொழிலாளர்கள் இலங்கைக்கு வந்தது போன்று இந்த அரசிலும் சீன தொழிலாளர்களுடைய வருகை நிகழ வாய்ப்பு இருக்கிறதா? அத்தோடு அது இங்கிருக்கின்ற தொழிலாளர்களுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்துமா? மிக முக்கியமாக தற்போது இலங்கை அரசாங்கம் அது பற்றிய வெளிப்படையான எந்த அறிவிப்புகளையும் வழங்கவில்லை, வெளியிடவில்லை. ஜனாதிபதி சீன விஜயத்தின் பின்னர் அது சம்பந்தமான எந்த அறிக்கைகளும் இதுவரை வெளியாகவில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் தனது ராஜதந்திர தேவைகளுக்காக சில வேளை அவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டாலும் ஆச்சரியப்பட போவதற்கில்லை. ஏனென்றால் தென்னிலங்கை மக்களை எவ்வாறு கையாள்வது என்பதற்குரிய உத்திகள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அதாவது வெளிப்படையான உண்மை, எல்லா சந்தர்ப்பங்களிலும் கவர்ச்சிகரமான தலைமைத்துவத்துக்கு தான் இலங்கை மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அறிவியல் பூர்வமான கொள்கைகளை எடுத்து வாக்களிக்கின்ற மரபு எங்கள் நாட்டிலே வாக்காளர்கள் மத்தியில் எங்கேயுமே இல்லை. அதாவது தேர்தல் பிரகடனங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வாசித்து இது நடைமுறை சாத்தியமா, இதற்கான திட்டங்கள் அவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அது பற்றிய ஒரு வெளிப்பாட்டை செய்து வாக்களிக்கின்ற மரபுகள் எங்களிடம் இல்லை.
முக்கியமாக உணர்ச்சி அரசியலுக்கும் உணர்ச்சி ரீதியான விடயங்களுக்கு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இனவாதம் அதுக்காக பயன்படுத்தப்பட்டது. இனவாத உணர்ச்சிகளை தூண்டி அதுக்காக மக்கள் வாக்களித்தார்கள். தற்போது பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே பொருளாதாரத்தை கொள்ளையடித்தவர்களை நாங்கள் பிடித்து காட்டுகிறோம், அவர்களை தண்டிக்கிறோம், உங்கள் பணத்தில் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் கோல்வேஃபில் கொண்டு நிறைய வாகனங்களை அடுக்கிவிட்டு அந்த வாகனங்களை காட்சி பொருளாக்கி அந்த வாகனங்கள் அந்த வாகனங்கள் ஊடாக அவர்கள் சுகமுக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாங்கள் அந்த வாகனங்களை மீட்டிருக்கிறோம். அந்த பிடியோடு வேலைகளை அவர்கள் காட்டியிருந்தார்கள். அதன் பிறகு அந்த வாகனங்களுக்கு என்ன நடந்தது என்ற எந்த வெளிப்பாட்டையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. அடுத்ததாக பார்ப்போமிட்டை நாங்கள் பகிரங்கப்படுத்துவோம், இன்று பிற்பகல் பகிரங்கப்படுத்துவோம், நாளை பிற்பகல் பகிரங்கப்படுத்துவோம் என்று பாராளுமன்றத்தில் கூட தெரிவித்தார்கள். இன்று வரை அதற்கான எந்த வெளிப்பாடுகளும் இல்லை. அடுத்ததாக காணாமல் போன ஒரு பிரச்சனை. ஜனாதிபதி ஆட்சிக்கு வருகின்ற போது காணாமல் போன ஒரு பிரச்சனை உணர்வியல் ரீதியாக நான் அறிவேன் என்று சொல்லியிருந்தார். ஏனென்றால் ஜனாதிபதி ஒரு போராட்ட மரபிலிருந்து வந்தவர். அவரோட ஜனநாயக போராட்ட மரபை தாண்டி ஒரு இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்திய ஒரு கட்சி, அதோட அமைப்பு, அந்த அமைப்பின் சார்பில் அல்லது அமைப்பின் பின்னணியை கொண்ட ஒருவராக தற்போதைய ஆட்சியாளர்களை நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அவர்களுக்கு காணாமல் போனோர் பிரச்சனையை பற்றி தெளிவாக தெரியும். 70ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனை அது. ஏனென்றால் அப்போதைய அரசு அதிகாரவிடம் அவர்கள் மீது எவ்வாறான அடக்குமுறையை பிரயோகித்திருக்கும் என்பதற்குரிய அனுபவ ரீதியிலான உண்மை அவர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே இந்த காணாமல் போனோர் பிரச்சனை சம்பந்தமாக எந்த பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வு காணவில்லை. அது மாத்திரமல்ல, அரசு இப்போ நீங்கள் நிறைவேற்று அதிகார முறை ஒழிப்பு, அதிகார துஷ்பிரயோகத்துக்கு வித்திருவதற்குரிய முறைமை ஒழிப்பு, ஜுடிஷியரி நீதித்துறை சுதந்திரத்தை மேலும் மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள், அதற்குரிய எந்த வெளிப்பாட்டையும் இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை. ஆகவே இன்று வரை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் இந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கவில்லை, ஆனால் பட்ஜெட் கொள்கை என்பது 2 வகையாக இருக்கும். ஒன்று நீண்டகால கொள்கையாக இருக்கலாம், குறுந்தூர கொள்கையாக இருக்கலாம். குறைந்தது தற்காலத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்காது செய்ய வேண்டிய மறுசீரமைப்புகளை கூட இந்த அரசாங்கம் இதுவரை செய்யவில்லை. வெறுமையாக இவர்கள் தற்போதைய கிளீன் ஸ்ரீலங்கா எடுத்துக்கொள்ளுங்கள். கிளீன் ஸ்ரீலங்காவில் அவர்கள் வெறுமையாக வாகனங்களின் கண்ணாடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதை தாங்கள் அந்த வேலை திட்ட ஆனால் எதிர்கட்சிகள் இவர்கள் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டே வாகனங்களின் கண்ணாடிகளை கழட்டுவதுதான் என்று படம் காட்டுகிறார்கள். நேற்றோட நண்பர் சொன்னால் என்ன பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படாமல் வெறும் கண்ணாடியை மட்டும்தான் கழட்ட முடியுமா, வேறு ஒன்றை கழட்ட முடியாதா உங்களால் என்றிருந்தால் பாராளுமன்றத்தில் கூட இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. ஆனால் இதுவரை கிளீன் ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட்ன்றது மிகப்பெரிய ப்ராஜெக்ட். அது ஒரு பல அடிப்படைகளை கொண்ட நீண்ட குறுங்கால திட்டங்களை கொண்ட நீண்ட ப்ராஜெக்ட். அதில் கூட ஒரு தமிழரை உள்ளடக்குவதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை கூட இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. அந்த அளவிற்கு ஆகவே இவர்களிடம் அதான் நாங்கள் பன்மைத்துவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நமது அரசாங்கம் பன்மைத்துவம், ஜனநாயகம், மனிதவுரிமை, சட்டத்தின் ஆட்சி, ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோக ஒழிப்பு, வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துதல், சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துதல், ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துதல் என்ற கோஷங்களை இவர்கள் கடந்த ஆட்சியாக எதிராக முன்வைத்தார்கள். இதே ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து சிறிய காலத்தில் ஒரு அறிக்கையை விட்டிருந்தால், முக்கியமாக 5 கொலைகளை அடையாளப்படுத்தி 5 கொலைகளுக்கான விசாரணைக்கு உடனடியாக நாங்கள் நிறுவி இந்த 5 கொலைகளுக்கும் காரணமானவர்களை உடனடியாக நாங்கள் கைது செய்வோம் என்று நடந்ததா? எதுவுமே நடக்கவில்லை. வெறுமையாக அறிக்கை போல நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் முழுமையாக குறைந்தது குறுங்கால வேலை திட்டங்களையாவது இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும்.
மிக முக்கியமாக பொருளாதார மறுசீரமைப்பு என்பது மிக முக்கியமாக அதிகார பகிர்வு இல்லாமல் பொருளாதார மறுசீரமைப்பு சாத்தியமே இல்லை. ஒரு நாட்டிலே கீழ்மட்ட கட்டமைப்புகளுக்கான எந்த அடிப்படைகளும் இல்லாமல் பொருளாதார மறுசீரமைப்பு சாத்தியமே இல்லை. ஆகவே அதற்குரிய வேலை திட்டங்களை கூட இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. இன்று வரை இந்த 13ஆம் திருத்தத்தை நாங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துவோம் ஜனாதிபதி பாராளுமன்ற ஜனாதிபதி காலத்திலும் பாராளுமன்ற தேர்தலும் தெளிவாக சொல்லியிருந்தார். இன்று வரை அதுக்கான எந்த வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை. மாகாண தேர்தல்கள் இன்று வரை நடத்தப்படவில்லை. உள்ளாட்சி தேர்தல்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி நிச்சயமாக லோக்கல் கவர்மெண்ட் அதாரிட்டி எலெக்ஷன் நடந்தே ஆக வேண்டும். ஆனால் அந்த தேர்தல் திகதியை இந்த அரசாங்கம் தீர்மானிக்கிறது. ஒரு நாட்டின் தேர்தல் திகதியை தீர்மானிப்பதற்குரிய முழுமையான அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது. ஆனால் இன்று வரை இன்று தான் அந்த பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் மூலம் வர்த்தகமானிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களிடம் ஒரு தெளிவான கொள்கை இருக்கிறதா என்ற ஒரு பாரிய கேள்வி இன்று மக்கள் மத்தியில் எழுகிறது. அதாவது மக்கள் இவர்களுக்கு பெருமளவில் நம்பி வாக்களித்திருந்தார்கள். 189 ஆசனங்களை வழங்கியிருந்தார்கள். ஜனாதிபதிக்கு 43% மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆகவே இந்த அவ்வளவு மக்கள் இறமையை கொண்ட இந்த அரசாங்கம், அவ்வளவு மக்கள் பலத்தை கொண்ட அரசாங்கம், அவ்வளவு பாராளுமன்ற பலத்தை கொண்ட அரசாங்கம் இன்று வரை அந்த பாராளுமன்றத்தில் எத்தகைய சட்ட மூலங்களை, எத்தகைய சட்ட திருத்தங்களை, எத்தகைய மசோதாக்களை, எத்தகைய வேலைத்திட்டங்களை சமர்ப்பித்தார்கள் என்று ஆராய்ந்தால் அதற்கான கேள்வி இன்று வரை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா செயலணியில் தமிழர்கள் ஒருவர் கூட இல்லை என்பது போல கடந்த காலத்திலும் இந்த அமைச்சுக்களில் ஒருவர் கூட இல்லை, முஸ்லீம் ஒருவர் கூட இல்லை என்பது போன்ற பிரச்சனைகள் இருந்தன. சிறுபான்மையினர் முக்கியமான பதவிகளுக்கு உள்வாங்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு. ஒரு காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் வீழ்ச்சியை சந்திக்க வேண்டி ஏற்படுமாக இருந்தால் அதற்கு இது ஒரு மிகப்பெரிய பிரதான பேசுபொருளாக ஒரு காரணமாக பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தும் அதனை கருத்தில் கொள்ளாமல் இந்த அரசு அலட்சியமாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் என்று நினைக்கின்றீர்கள்? அல்லது ஜேவிபி என்கின்ற அந்த கட்டமைப்பு, தேசிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த புத்திஜீவி கட்டமைப்புக்கு இந்த விடயம் கண்ணில் உறுத்தவில்லையா? உறுத்தாமல் இருக்க முடியுமா? தேசிய மக்கள் சக்தியின் பின்னால் இருக்கின்ற புத்திஜீவி கட்டமைப்புகள் முழுமையாக அவர்களுக்கு ஒன்றும் தெரியாதென்று யாருமே, அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மிக பலமான ஒரு புத்திஜீவி கட்டமைப்பை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவான அரசியல் கொள்கை நிகழ்ச்சியின் அடிப்படையில் செயற்படுகிறார்கள். அவர்கள் நியமனங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டால் அந்த நியமனங்களிலே தெளிவான ஒரு கொள்கை இருக்கிறது. அவர்கள் ஒரு திட்டத்துடன் வந்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை இயன்றவரை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த திட்டத்தின் நோக்கத்தின் மீது தான் இங்கே சந்தேகம் அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் திட்டம் இருக்கிறது, நோக்கங்கள் இருக்கின்றன, அதற்கான தெளிவான அடிப்படைகள் காணப்படுகின்றன, எல்லாமே தெளிவாக இருக்கிறது. ஆனால் ஏன் இவ்வாறு செய்கிறார் என்று ஆராய்ந்தால் இது யாரை திருப்திப்படுத்த இதனை செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒருவேளை அடுத்து வரப்போகின்ற தேர்தல்களில் தமது வாக்கு வங்கிகளை பேணிக் கொள்வதற்காகவும் தமது கட்சியின் வாக்கு வங்கிகளை கட்டமைத்துக் கொள்வதற்காகவும் அதை தம்மீதான பிரச்சாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் இதனை கையாள்கிறார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை பார்த்துக்கொண்டா இலங்கையில் அரசியல் என்பது அரசியல் மறுசீரமைப்பில் அந்த அடிப்படையில் கொண்டது. ஒன்று, தமிழர்களுக்கு ஒரு தீர்வை தந்தால் அதை எதிர்க்கட்சி எதிர்க்கும். அது எல்லா சந்தர்ப்பங்களும் நடந்திருக்கிறது. ஆகவே கடைசியில் சொல்வார்கள், நாங்கள் உங்களுக்காக கொடுக்க வந்தோம், எதிர்க்கட்சி விடவில்லை. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் என்றால் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறார்களா? இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நாங்கள் கொடுக்குற மாதிரி கொடுப்போம், எதிர்க்கிற மாதிரி எதிர். ஆகவே இந்த டீலிங் பொலிட்டிக்ஸ் தென்னிலங்கையில் மிக கிளியராக இருக்கிறதா என்ற ஒரு இயல்பான சந்தேகத்தை அண்மையில் கூட நான் அந்த சந்தேகம் இருப்பதற்கான அண்மையிலேயே திருநாவுக்கரசு ஒரு வெபினாரை நடத்தியிருந்தார்.
திருநாவுக்கரசு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆய்வாளர், இந்தியாவிலிருந்து செயற்படுகிற ஒருவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வரலாற்றுத் துறையிலே விரிவுரையாளராக கடமையாற்றியவர். அவர் ஒரு நீண்ட அரசியல் அனுபவமிக்க ஒருவர். அவர் கூட இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார் மிக கிளியராக. அதாவது இவர்களிடம் ஒற்றுமை இருக்கிறது, அதாவது எந்த விடயத்திலே தமிழ் மக்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது என்பதில் மட்டும் இவர்களுக்கு ஒற்றுமை இருக்கிறது, மற்ற விடயங்களில் எல்லாம் நாங்கள் அடிபட்டுக் கொள்வோம் என்ற நிகழ்ச்சியில் இங்கும் இருக்கிறதா என்ற இயல்பான சந்தேகத்தை தான் என்னுடைய இந்த கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டில் ஒரு தமிழரை கூட இந்த அரசாங்கம் உள்வாங்கவில்லை என்ற ஒரு விடயத்தில் எனக்கு அழுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் இது குறித்து சட்ட ரீதியான பிரச்சனைகள் எப்படி இருக்கின்றது? எவ்வளவு விரைவில் இந்த தேர்தல்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கலாம்? உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பொறுத்தவரையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் ஏற்கனவே நடத்தப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதற்காக பல்வேறு வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தை இலங்கை பாராளுமன்றத்தில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் அந்த சட்டமூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை சில தரப்புகள் நாடக்கூடும். சில வேளை கட்சி தலைவர்களின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது அரசியலமைப்பின் கீழே ஒரு சட்டமூலம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த சட்டமூலம் 7 நாட்களுக்குள் அந்த சட்டமூலத்தினை நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதன் பிறகு அது பாராளுமன்ற நிகழ்ச்சி தள்ளப்பட்டு அது நிறைவேற்றப்படும். அதிலே இந்த தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்குரிய ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் ஒரு தரப்பு இதற்கு எதிராக நீதிமன்றம் செல்லக்கூடிய தன்மை காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் அதிக அளவிலான அரச ஊழியர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் பலருக்கு நோப்பே வழங்கப்பட்டது, சம்பளமற்ற விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. அந்த சம்பளமற்ற விடுமுறையை, அந்த விடுமுறைக்கான பரிகாரத்தினை அரசாங்கத்தின் மீது கோருவதற்காக இந்த சட்டமூலத்தினை சவாலுக்கு உட்படுத்துவதற்குரிய ஏது நிலைமைகள் அவர்கள் சிலவரை நீதிமன்றத்தை நாடக்கூடும். இதுவரை அவ்வாறு யாருமே நீதிமன்றத்தை நாடவில்லை. அவ்வாறு அதாவது இந்த அரசாங்கம் சட்டத்துக்கு முரணாக தேர்தலை பிற்போட்டது. அதாவது 262ஆம் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தின் 262ஆம் அத்தியாயத்தின் ஏற்பாடுகளை மிக தவறாக பொருள்கோடல் செய்து, மிக தவறாக பல்வேறு தரப்புகள் மீது அழுத்தங்களை பிரயோகித்து, ஜனநாயகத்தை முற்றாக குடிதோண்டி புதைத்து கடந்த ரணில் அரசாங்கம் இந்த தேர்தலை பிற்போட்டிருந்தது. அது பாடியொரு மக்கள் திறமையை பறிக்கின்ற ஒரு செயலாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக உயர்நீதிமன்றம் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்ட சூழலிலே தற்போதைய அரசாங்கம் அந்த வர்த்தகமானியை விளைவிலக்கச் செய்து புதிய வர்த்தகமானியை கோருவதற்குரிய விண்ணப்பத்தை கோரியிருக்கிறது. குறிப்பாக கட்சிகள் அதிலே பெரும்பாலும் இணக்கப்பட்டிருக்கிறது என்றால் சில தரப்புகள் எதிர்கட்சிகள் காணப்படுகின்றன. அதாவது போன தரப்பு வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பலர் இப்போது அந்த கட்சிகள் இல்லை. அதே அந்த பிரச்சனை மட்டும்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் அது ஆணைக்குழுவின் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீர்கள் என்பதை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் ஆணைக்குழுவிற்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. சட்டத்தின் கீழே ஆணைக்குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பது குறித்த நேரத்துக்குள் குறித்த சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அல்லது அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தேர்தல்களை குறித்த நாட்களுக்குள் நடத்த வேண்டிய பாரிய பொறுப்பை ஆணைக்குழு கொண்டிருக்கிறது. ஆகவே ஆணைக்குழு அந்த பொறுப்பை நிறைவேற்றாத சூழலிலே தமது அடிப்படை உரிமைகள், தமது நிலைமைகளை மீறியிருப்பதாக குரல் எழுப்புவதற்கு அவர்களுக்கு உரிமை காணப்படுகின்றன. ஆகவே சில வேளைகளில் அவர்கள் வழக்கு தாக்கல்களை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அவர்களோடு அரசாங்கம் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து ஒரு சட்டமூலத்தினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த சட்டமூலம் கெசட் பண்ணப்பட்டு அது 7 நாட்களுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் வெளியிடப்படும். அது வெளியிடப்பட்டு வர்த்தகமானி செயலக்க செய்யப்படமாக இருந்தால் மீண்டும் வேட்புமனுக்களை கோருவதற்குரிய அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு வேணும். அந்த ஆணைக்குழு
அந்த ஆணைக்குழு அந்த அந்த அதிகாரத்தை பெறுமாக இருந்தால் ஆணைக்குழு குறித்த திகதிக்குழு அதாவது மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழும் அரசியலமைப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழும் அவர்கள் தேர்தல்கள் கூடிய அறிவிப்பை வழங்குவார்கள். அதன் பிறகு குறித்த நாட்களுக்குள் வேட்புமனு கோரப்பட்டு அதன் பிறகு அதற்கான தேர்தல்கூடிய ப்ரொசீஜர்ஸ் மேற்கொள்ளப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் திகதி நிர்ணயிக்கப்பட்டு தேர்தல் நடைபெறும். ஆகவே இந்த நெருக்கடிக்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காணப்படுகின்றன. மறுபக்கத்திலே மாகாண தேர்தல்கள் கூட அடுத்த இந்த வருட நடுப்பகுதிகள் நடத்த முடியும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதாவது அரசாங்கம் இந்த வருட பிற்பகுதிக்குள் நடத்த முடியும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஆனால் ஒரு அரசாங்கத்திற்கு அவ்வாறு அறிவிப்பதற்குரிய சட்ட உரித்து கிடையாது. ஏனால் இலங்கையிலே பாரிய குறைபாடு ஒன்று காணப்படுகிறது. இலங்கையில் தேர்தல் கலண்டர்ஸ் காணப்படவில்லை. இப்போது அமெரிக்காவிலே தெளிவாக தேர்தல் கலண்டர்ஸ் காணப்படுகின்றன. தற்போது கூட இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த தேர்தல் சொத்துக்களை வெளிப்படுத்துவதற்குரிய ஏற்பாடு பல கட்சிகள் தேர்தல் சொத்துக்களை இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அதற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த தேர்தல் கலண்டர்ஸ் காணப்படுவதில்லை. அதாவது தேர்தல் கோல் பண்ணப்படுவதற்குள் முழுக்க முடித்து விட வேண்டும். அதாவது அரசாங்கம் என்ன யோசிக்கும், எல்லா லோக்கல் கவர்மெண்ட் அதோரிட்டியையும் கைப்பற்ற வேண்டும் என்றால் தேர்தல் திகதி கோல் பண்ணப்பட்டால் இந்த வளங்களை பயன்படுத்துவதில் எல்லாவற்றிலும் தேர்தல் சட்டம் செல்வாக்கு செலுத்தும். அதற்கு முதல் பல்வேறு வேலை திட்டங்களை அரசாங்கம் மேற்கொள்ளும். அதற்கான ஒரு காலம் தேவையாக இருக்கும். அதுவரை இந்த சட்ட பிரச்சனையை அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள். அத்துடன் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் எந்த சட்ட பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட மூலம் நாடாளுமன்ற உறுப்பினரை மே சுமந்திரனால் தாக்கல் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றிவிட்டால் அந்த சட்ட மூலம் அரசியலமைப்பை மீறவில்லை என்ற பல்வேறு பொருள்கோடலே வந்துவிட்டது. ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு மாகாண தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு நல்லெண்ணம் காணப்படுமாக இருந்தால் அந்த சட்டம் மூலம் நிறைவேற்றிவிட்டு அவர்கள் நடத்த முடியும். ஆகவே சட்ட பிரச்சனைகளை காரணம் காட்டி உள்ளூராட்சி சபை தேர்தல்களையும் மாகாண தேர்தல்களையும் பிற்போடுவது என்பது ஒரு கபடத்தனமான செயற்பாடாகத்தான் எங்களால் பார்க்க முடியும். இந்த அரசாங்கம் கடந்த ஆட்சி காலத்திலே ரணில் மீது குற்றச்சாட்டுகின்ற போது இதே குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். அவர்கள் லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனை வைக்கவில்லை, இவர் தேர்தல்களை கண்டு பயப்படுகிறார், ஏனென்றால் ரணிலோடு பின்கதவு ஜனாதிபதி, அவர் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துதான் பாராளுமன்றத்துக்கு வந்தார், ஆகவே அவருக்கு தேர்தல் என்றால் பயம் என்று சொன்னார். ஆனால் தற்போதைய சூழலில் இந்த அரசாங்கம் அவசரமாக தேர்தல் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இன்னும் கொஞ்ச காலம் போனால் அரசாங்கத்தின் மீதான அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மக்கள் அவதானித்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது இலங்கையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அவதானித்து பார்த்தீங்கன்னா 3-2 பெரும்பான்மை வழங்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மக்கள் அதிகமாக எதிர்பார்த்திருக்கிறார்கள். கோட்டாபயாவிற்கு 3-2 பெரும்பான்மையை மக்கள் வழங்கியிருந்தார்கள். அப்போ எங்கள் மக்களிடம் ஒரு பண்பு இருக்கிறது, போட் போட்டால் எந்த பணி சரி, நான் உனக்கு 3-2 நான் எந்த தியாகமும் செய்ய மாட்டேன், ஆட்சியாளர்கள் முழுமையாக எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும், நான் இந்த நாட்டிற்காக எந்த தியாகங்களையும் நான் செய்ய தயாராக இல்லை. ஆகவே அப்படி செய்யாவிட்டால் அவர்களை தூக்கி எடுத்து விடுவார். ஆகவே உடனடியாக ஜனாதிபதிக்கு அரசியல் ரீதியாக கூட தேவை இருக்கிறது, லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அண்மைய அரசின் சில விடயங்களில் காணப்படுகின்ற சில சறுக்கல் போக்குகள் எதிர்காலத்தில் அதன் எதிர்க்கட்சிகள் பூதாகரமாக காட்ட முற்படுகின்ற போது அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய நெருக்கடி ஏற்படும். ஆகவே அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் உடனடியாக இந்த 2 தேர்தல்களையும் அரசாங்கம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. உள்ளூராட்சி தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் இந்த வருடம் இடம்பெற காத்திருக்கின்றன. அவை தொடர்பான சட்ட சிக்கல்கள் மற்றும் அவை தொடர்பான சட்ட மூலங்கள் போன்றவற்றை சமர்ப்பித்து சட்ட சிக்கல்களை தீர்த்து இந்த தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது. பார்க்கலாம்
இந்த தேர்தல் நடத்தப்பட்டால் அதனுடைய விளைவுகள் முடிவுகள் எப்படி தேசிய மக்கள் சக்திக்கு சார்பாக அமையப் போகின்றது என்பதனையும், தேசிய மக்கள் சக்தி தாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளிலே வழங்கியவற்றை நிறைவேற்றுவதற்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் எப்படி துணை புரிய போகின்றன என்பதனையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த அரசியல் விவகாரங்கள் தொடர்பான இந்த கலந்துரையாடலிலே, இந்த விவாதத்திலே பங்கு பெற்று இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர் திரு ஹரிஹரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.